வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை நாள் டிசம்பர் 18. தலைப்பு சிந்தாமணி. சிந்தாமணி சிந்தை மணியான நிலை, அறிவு சலனமற்று புலனடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை. தன் உயிர்நிலை உணர்ந்த பின்பு அங்கு கிட்டிய ஆற்றலால் உயிருக்கு மூல நிலை அறியும் ஆர்வம் எழுகின்றது. சிந்தனை உயர்ந்து உயிர் விரைவை சிறிது சிறிதாக தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே போய் முடிவாகத்தான் இயக்கமற்ற அமைதி நிலை பெறுகின்றது, மெய்ப்பொருளாகி விடுகின்றது. தனது இருப்பு நிலை அணு முதற்கொண்டு அண்டங்கள் அனைத்திற்கும் அப்பால் உள்ள பெருவெளி வரையில் நிறைந்து இருக்கும் பெருமையினை உணர்ந்து கொள்கின்றது. தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீக தொடர்பு, அதன் ஒழுங்கமைப்பும் உணர்ந்து ஆன்மா முழு அமைதி பெறுகின்றது. இந்த நிலைதான் சிந்தாமணி. இதுதான் மனிதனின் முழுமை பேறு. இதற்கு ஆன்மா தன்னை அறிய வேண்டும். அப்போதுதான் அமைதி பிறக்கும், பிறப்பும் அரும். பழி செயல்கள் கழிக்க பெற வேண்டும். அப்போதுதான் தூய்மை பெறும். தன்னிலை மறந்து ஆன்மா புறக்கவர்ச்சியில் மயங்கி செயலாற்றும் பொழுது ஆசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய 6 குணங்களாக நிலை மாறி இயங்குகிறது. இதன் விளைவாகவே பழி செயல்கள் விளைகின்றன. உள்ளத்தில் களங்கமும் உடலில் நோயும் பதிவாயின. இதனால் ஆன்மா சிறுமைப்பட்டு துன்புறுகின்றது. இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல திருப்பம் அதற்கு கொடுத்தாக வேண்டும். எனவே இச்சையே தொழிலாக உடைய ஆன்மாவை அதன் போக்கிலிருந்து திருப்பிவிட வேண்டும். இது மனித குலத்திற்கு இன்றியமையாதது என்று நம் முன்னோர்கள் கண்டனர். புறத்தோற்றங்களால் கவரப்பெற்ற புலன் வரையில் இயங்கும் ஆன்மாவிற்கு ஒரு உயர்வு கிட்ட வேண்டுமெனில் தன் விருப்பம் போல் நிலைத்து நிற்க முறையான உளப்பயிற்சி அவசியம். அனுபவத்தால் தேர்ந்த அப்பயிற்சி ஓர்மை நிலை, கான்சென்ட்ரேஷன், அடக்க நிலை, மெடிடேஷன், ஒடுக்க நிலை, சமாதி என 3 பிரிவுகளில் அடங்கும். அறிவு ஓர்மை பெற்று அடங்கி லயமாகும். இப்பயிற்சியே ஆலயம், ஆ கூட்டல் லயம், ஆன்ம லயம் என்று வழங்கப்பெறுகின்றது. 3 படிகளான ஆலய முறைகளில் முதல் தேவையானதும் பயன் மிகுந்ததும் எளிதானதும் ஓர்மை நிலை பயிற்சியே, அதாவது கான்சென்ட்ரேஷன். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.